ஹாய்ல வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் அதை பார்த்தவொடனே எனக்கு வந்துட்டு குடும்பம்னு ஒரு இடத்துக்கு போனால் அங்கே ஒரு 2 கொடுமை ஜிங்குன்னு ஆடிச்சான்ற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நம்ம இதை பற்றி பேசிகிட்டே இருக்கோம். என்னென்னா, பாவம் இந்த பொண்ணு கிச்சனில் வெறும் 2 பேர், அதுலேயும் அவர் அப்பப்போ விட்டுட்டு ஓடிடுறாரு. அந்த பொண்ணு பாவம் என்ன பண்ணும்? 2 பேர் இத்தனை பேருக்கு சமைக்கணும். அவரும் பெருசாக ஹெல்ப் பண்ணவும் மாட்டாரு. அப்பப்போ கோச்சிட்டு வியானா கூட போய் கடலை போயிடுறாரு. என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? அந்த ஹைப்பையும் பண்ணுங்கள். ரொம்ப சேனலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் பண்ணுவீங்க நம்புகிறேன். சரி, இப்போ என்னென்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. நம்ம வேண்டுமோ இல்லையோ விஜய் பாடுது, ஆண்டவா இந்த எப்படியாவது ஒரு நாள் கடந்துடுற ஆண்டவா அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கி மட்டும்தான் அந்த டாஸ்க்கு, நாளைக்கு பெஸ்ட் ஒஸ்ட் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்துடும். நாளைக்கு வேறு மாதிரி போக வச்சுக்கிங்களேன். சொல்லும்போது சிரிப்பார். இப்போ காலையில் என்ன ஆகிடுச்சுன்னா, அவர் பாத்திரம் வளர்க்கும் போது எஃப்ஜேக்கு கையில் அடிப்பட்டு விரலில் ரத்தம் வந்துருச்சு. ஸோ அவர் போயிட்டு உள்ளே போய் கட்டு போட்டு வந்துட்டார். இவர் பிரின்சிபல் என்ன சொல்லிட்டாரு, அவர் கையில் அடிபட்டுருக்குங்க, அவரால் ஹெல்ப் பண்ண முடியாது, நீங்கள் தான் பண்ணணுன்ட்டார். போச்சா ஓ கையா ஓ மஞ்சின்ற மாதிரி ஆகிப்போச்சு. என்ன இது? அதுக்கு தான் இத்தனை நாளாக பாடுபட்டேன். நான் சண்டை போடக்கூடாதுன்னு நினைப்பேன். அவன் பிஜேபியோட மைண்ட் வாஷ். இருந்தாலும் இவன் கிட்ட சண்டை போட்டால் அவன் கோச்சிட்டு போயிட்டானா நம்ம தான் நம்ம பொழப்பு நார் எடுப்பேன்னு சொல்லிட்டு சண்டை போடாமல் இருந்தால் கடைசியில் இப்படி ஆகிப்போச்சு. அப்போ இன்றைக்கி நம்ம தானா, அப்போ இன்றைக்கி ஒரு வழி ஆக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே 2 பேர் இருக்கும்போது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். இத்தனை பேருக்கு சமைக்கணும், அத்தனை பேரோட தட்டை கழுவணும், வெசல் வாஷிங் அவ்வளோ இருக்குது. முந்தானத்து நைட்டு காலை விடிய காத்தா 4:30 தூங்கியிருக்காங்க. எல்லோரும் தூங்க வச்சு. நேற்று அநியாயம் அட்டகாசம் ஆடா, எங்கப்பா ஒரு வார்டனாக கொடுத்தது தப்பாடா அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், இன்னும் வார்டன் சைலண்ட்டாக இருக்காங்க, பிரின்சிபல் சைலண்ட்டாக இருக்காங்கன்னு. ஏன்னா இவங்க 4 பேர் கூப்பிட்டு பிக் பாஸ் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். இந்த ஸ்கூலில் பெற்றோர்கள் அசோசியேஷன் ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க, எங்கள் பசங்களை நீங்கள் அதட்டவோ அடிக்கவோ திட்டவோ கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி சீக்கிரம் டாஸ்க் ஒன்று கொடுத்துட்டு. அதனால் என்ன ஆகிடுச்சு, திட்டக்கூடாது அதட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. நான் எதுவுமே செய்யாமல் இருக்கேன்னு சொல்லிட்டு பிரின்சிபல் முடிவு பண்ணிட்டார். அவரும் ஒரு மரமும் ஒன்று இப்போதைக்கு. அந்த மரத்துக்கு அந்த பேண்ட் ஷர்ட்டை மாட்டி விட்டால் பிரின்சிபல்னு பேர் போர்டை போட்டுடலாம் பொழுது. அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டார். காலையில் பார்த்தீங்கன்னா வியானா டாஸ்க் லெட்டர் கிழிச்சிருக்காங்க. எவ்வளோ பெரிய சம்பவம். ஈஸியாக எடுத்துக்காதீங்க எதையுமே சொல்லிட்டு பிக் பாஸ் சொன்ன ஒரு விஷயம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது இந்த விஷயத்துக்கு இவர் கேள்விப்பட்டேன். என்னது கேள்விப்பட்டீங்களா? எது விஜய் படம் புதுசாக வரப்போகுது, அந்த படத்தை கேள்விப்பட்டீங்களா? நான் அசால்ட்டாக சொல்லிட்டீங்க, அதுவே பெரிய விஷயம். இல்லை எதை நீங்கள் சொல்கிறீங்க கேள்விப்பட்டேன்னு? ஏன் ஸ்கூலில் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, டாஸ்க் லெட்டர் கிழிச்சிருக்காங்க, பிக் பாஸ் ஹிஸ்டரியில் நடக்காத ஒரு சம்பவம். என்னையா அப்படின்னா, இதெல்லாம் மேலெடுத்த உத்தரவு, நாங்கள் எதுவும் பெருசாக ரியாக்ட் பண்ண முடியாது. பெருசாக ரியாக்ட் பண்ண வேணாம்னு சொல்லலை, உங்களை திட்டாதீங்க அதட்டாதீங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் ரியாக்ஷன் கொடுக்கலாமே, ரியாக்ட் பண்ணலாமே, அதை கூடமா கட்டுப்படுத்துகிறாங்க. டாஸ்க்கு ஒழுங்காகவே புரிஞ்சிக்காம இவங்க பண்ணுற வேலைகள் இருக்குது பாருங்கள். ஐயோ, இப்போ என்ன கொடுமைனா, இப்போ இன்றைக்கி ஃபுல்லாக தனியாக தான் எல்லா வேலையும் செஞ்சாகணும். ஏன்னா பாத்திரம் வளர்க்க முடியாது, ஏன்னா அடிபட்டுருக்கு. அது கட்டுப்பட்டு வந்திருக்காரு. தண்ணியில் வச்சா கண்டா. அப்போ என்ன பண்ணும், இந்த மாதிரி தான் வளர்க்கே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் ஏன்னா வேறு யாரும் ஹெல்ப் பண்ண வந்தால் தமிழம்மா விடுவாங்களா, இல்லை பிரின்சிபல் தான் விடுவாரா, இல்லை பிக் பாஸ் தான் விடுவாரா? விட மாட்டார். ஸோ அதை பாத்திரத்தை இவங்க தான் தொடக்கணும். சரி, இங்கே கிண்ட முடியுமா பார்த்தீங்கன்னா, அது எல்லாத்தையும் கிண்டணும்னா கரண்டியை பிடிக்கணும். கரண்டி பிடிக்கிறதுக்கு கை வேணும். அந்த கையில் அடிபட்டுருச்சு. இப்போ அதையும் பண்ண முடியாது. என்ன பண்ணுவார் அவர்? வழக்கம் போல் அவர் அவரோட வேலை ஆரம்பிச்சிடாரு. கடைசியில் இப்போயும் விஜய் பறவை தான் மாட்டிட்டாங்க. ஸோ இதில் வேறு இவங்களெல்லாம் கிளப்பி அவங்களுக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி டிஃபன் பாக்ஸில் வச்சு ரொம்ப நொந்து போக போகிறாங்க. இதில் பஸ் அவுட் ஆக போகிறாங்களான்னு தெரியல. கண்டிப்பாக இது என்ன நடக்க போகுதுன்னு ஒன்றுமே புரியல. ஆனால் எதுவும் நடக்க போகுதுன்னு மட்டும் தெரியுது. ஏன்னா 2 நாளாக ரொம்ப கண்ட்ரோலாக. நேற்று நைட்லாம் பார்த்தீங்கன்னா திவ்யா பண்ணுற அக்கப்பூர், ஐயோ எப்பா முடியலடா சாமின்ற மாதிரி இருந்துச்சு. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஆனால் ரொம்ப டஃப்புங்க. அதாவது ஒருத்தங்க திருந்துறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, அவங்களுக்கு தெரிந்து விடாமல் ஒரு விஷயமும் இருந்தால் என்ன பண்ணுவாங்க அவங்க? பாவம் பிள்ளை என்ன பண்ணுன்ற மாதிரி இருக்குது. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். வாண்டடாக இது மாதிரி ஒரு சில பேருக்கு வரும். நம்ம லைஃப்லேயே பார்த்துருப்போம். ஏன்னா நான் பாட்டு சிவனேந்திரன் இருந்தேன், என்ன திடீர்னு இந்த பிரச்சனை வருது, என்ன திடீர்னு வீட்டில் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது, நம்ம யோசிச்சிருப்போம். அந்த மாதிரி பிஜேபி துரத்து அடிக்குது. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய் நம்பரில்.